இது அன்னைக்கு வந்து அந்த லேப் நிகழ்ச்சி நடந்த அந்த இடத்த விட்டு கார் வெளியில் வந்துருச்சு. அவர் அங்கே போய் கார் பக்கத்தில் நின்றுட்டுருக்கு. பார்த்தா அங்கே ஒரு கார்னரில் ஒரு எளிய மனிதர் வந்து அ சட்டை கிழிஞ்சு போன சட்டையோடு உட்காந்துருக்காரு. இவர் காருக்குள்ளேருந்து பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதை வாங்கி கூட அவரால் செலவு பண்ண முடியாது. அந்த முறையில் இருக்கார் அவர். அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனாலே அவரை வாங்க மாட்டாங்க. அப்படி இருக்கார். அப்புறமேல என்ன பண்ணுறாரு, டிரைவரை அனுப்பி சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு. சாப்பாடு வாங்கி இந்த அளவுக்கு வந்து திரு ராஜன் அவர்களை வந்து நான் நேரடியாக பழகின அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். அவர் வந்து அவ்வளவு நல்ல டைப். அவர்கிட்ட முரண்பாடு இல்லாத மனிதர்கள் கிடையாது. அவர் நிறைய எல்லாத்துட்டையும் எதிர்த்து பேசுவார். பொது மேடையில் வந்து சண்டையே போட்டிருக்காரு. பத்திரிகையாளர்களோட சண்டை போட்டிருக்காரு. அவர் கோபத்தில் அதில் சண்டை போட்டிருக்காரு. ஸோ இப்படியெல்லாம் இருந்தாலும் ஒரு எளிய மனிதராக இருக்கக்கூடியவர், ஸ்ட்ராங்கான மன உறுதி கொண்டவர் வந்து இப்படியான ஒரு முடிவை அவர் எடுத்தது வந்து இது ரொம்ப இதுக்கு பின்னாடி வர்ற ஒரு நபர்களுக்கோ அல்ல தயாரிப்பாளர்களுக்கோ, அவர் சொன்னார் இந்த சிறுபட தயாரிப்பாளர் இவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு மாதிரியான ஒரு கவுன்சிலிங் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து வைக்கணும். இப்படியான ஒரு நெருக்கடியான நிலையில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்கள வரவழைச்சி ஒரு மாதத்துக்கு ஒரு கூட்டமோ அல்லது வாரத்துக்கு ஒரு கூட்டமோ அந்த மாதிரி நடத்தி அவங்களுடைய இன்றைய குடும்ப சூழல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறதுக்கும் குடும்ப பிரச்சனைகளில் ஆதரவாக நிற்கிறதுக்கும் தயாரிப்பாளர் சங்கம் அதுக்கு ஒரு குழுவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.